ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வெண்பா கண்ணை மறுபடியும் கட்டி விட்டுட்டு கண்ணம்மாவை எந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களோ அதே இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. நாளைக்கு காலையில் நீ எனக்கு கால் பண்ணி மிஸ்ஸஸ் வெண்பா பாரதி இருக்கிறாங்களா அப்படின்னு நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு மார்னிங் நான் உன்கிட்டக்க உன் குழந்தை எங்கே இருக்குது அப்படின்ற உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில இந்த உண்மையை வேற யார்கிட்டயாவது நீ சொன்ன அப்படின்னா உன் குழந்தை இந்த உலகத்துல எங்க இருக்கிறா அப்படின்னு உனக்கு தெரியாமலே போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த உலகத்தையே நீ சல்லடை போட்டு சலிச்சாலும் உன் குழந்தை எங்க இருக்கிறா அப்படின்னு உன்னால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மறுநாள் காலையில இப்போ கண்ணம்மா வெண்பாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா வெண்பா வேணுமே ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேன்றாங்க. இந்த வெண்பாவுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்றா அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் கண்ணம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க வெண்பாவுக்கு. வெண்பா இப்போ கண்ணம்மாவோட ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நேராக கண்ணம்மாவோட வீட்டுக்கே வராங்க. பரவாயில்லையே, சொன்ன டைமுக்கு கரெக்டாக கால் பண்ணுறையே அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. உனக்கு உன்னோட பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இது பாரதியை நீ டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கான டைவர்ஸ் நோட்டீஸ், இதில் நீ சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு உன்னோட புருஷன் வேணுமா இல்லை உன்னோட பொண்ணு வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. கண்ணம்மா அந்த டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ண போகிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே சௌந்தர்யா வந்துடுறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்